Praise the Lord. இந்த வேதம் அறிவோம் நிகழ்ச்சியில உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் அவர் கிருபை மிகுந்தவர், இரக்கம் மிகுந்தவர். அதே போல அதே வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் மிகுந்த சாந்தம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நம்ம போன வாரம் இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வேதம் அறிவோம்ல கிருபைனா என்ன, இரக்கம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரொம்ப அழகா நம்ம மத்தியில இருக்கக்கூடிய சகோதரர் S.R. ஜெயசீலன் அவர்கள் நல்லா நமக்கு அதை குறித்து விளக்கி சொல்லியிருந்தாங்க. அது நீங்க நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, எங்ககிட்ட கூட சொல்லியிருந்தீங்க. அதே போல இந்த தடவை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம விலையேற பெற்ற சாந்த குணத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ அங்கிள், சாந்த குணத்தை நம்ம விலையேற பெற்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பட் இது எங்க பைபிள்ல வேதாகமத்துல எங்க இதை குறிப்பிட்டிருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்ட்மா. இப்போ நீங்க இன்னைக்கு கேட்க சாந்தம் நிறையவற்றை இல்லை. வெரி ட்ரூ. உண்மையாவே நிறைய பேர்கிட்ட இல்லை, சாந்தம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா. ஆனா பைபிள்ல விலையேற பெற்ற அப்படிங்கிறது சில காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்மளும் சொல்லல இது ரொம்ப காஸ்ட்லி. நிறைய பேர் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க, காஸ்ட்லி அப்படி சொல்லுவாங்க. வெரி ப்ரெஷியஸ். அந்த கிஃப்டையே ரொம்ப காஸ்ட்லி அப்படி சொல்லுவாங்க. ரியலாகவே சில பேர் நல்ல காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் பைபிளில் விலையேற பெற்ற அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் பொழுது அதில் சாந்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு இவ்வாறா சொல்கிறாங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, அழிந்து போகிற அழிஞ்சு போகிற அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், சரியா, அழியாத இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்த குணமே வெளியேற பெற்றதான் இருக்கும். அப்போ நம்மள்ட்ட எல்லாரும் அழகா இருக்கணும் அப்படின்னு விரும்பும். அது ஆனாலும் சரி, பெண்ணானாலும் சரி. இப்போ குழந்தைங்களே ரொம்ப அழகா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஐயோ, ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு குட்டி பொண்ணு அவா அந்த மேக்கப் ரூம்ல போய் பவுடர் எல்லாம் போட்டுட்டு, கண்மையெல்லாம் போட்டுட்டு, பத்தட்டில் அப்படி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு, பவுடர் ஃபுல்லா போட்டுட்டு அப்படி நிக்கிறா பாருங்க. தானே ரொம்ப அப்படியே அழகா காட்டணும். அழிந்து போகிற அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு அலங்காரம் தேவை, ஒரு மனுஷிக்கு ஒரு அலங்காரம் தேவை. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழகா படைச்சிருக்க. அது கருப்பா இருக்கிறவங்களா இருக்கட்டும், சகப்பா இருக்கிறவங்களா இருக்கட்டும், பிளாக்கா இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லோவா இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒயிட் பீப்புளா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் தான், அழகுதான். சரியா? அது போக அழிந்து போகிற அலங்கரிப்பு. ஸோ ஒரு சமீபத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பொண்ணு இயல்பா அழகா இருப்பான். அவங்கள அந்த பியூட்டிஷியன் வேற மாதிரி காட்டிட்டாங்க. அந்த பிள்ளை மாதிரியே இல்லை. நான் போய் தெரியாம, என்னம்மா உனக்கு அழகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டு, அப்படி பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாதாமே. அப்ப சாந்த குணமே இல்லாம ஆயிருப்பாங்களே. இல்ல, அவ கொஞ்ச நேரத்துல அதை அழிச்சிட்டா அது இங்க அங்க திட்டா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் நிப்பாட்டி மறுபடியும் டச்சப்லாம் பண்ணி. ஆமா, அப்பதான் நினைச்சேன் அழிஞ்சு போகிற அலங்கரிப்பு. நம்ம எல்லாம் அலங்கரிக்கிறோம், ஆனா ஆண்டவர் நம்மளை அழக வச்சிருக்காரு. நம்ம லைஃப்ல உண்மையான அலங்கரிப்பு அப்படின்னா அழிந்து போகாத அலங்கரிப்பு என்ற சாந்த குணம். மனசுக்குள்ள இருதயத்துல மறைந்திருக்கிற அந்த குணமே விலையேற பெற்றது. அப்போ அந்த குணம் உள்ள ஒரு மனுஷனுக்கு விலையே கிடையாது. அந்த குணமுள்ள மனுஷிக்கு விலையே கிடையாது. வெரி ப்ரெஷியஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா வேதனையான காரியம். ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, அங்கிள் எங்கள் அப்பா என்னை வித்துட்டாரு அப்படி சொன்னான். என்னடா வித்துட்டாரு அப்படி சொன்னேன். 10 லட்சம் ஒரு ஸ்கோடா காருக்கு வித்துட்டாரு அப்படி சொன்னேன். எனக்கு புரியலை.
எனக்கு உண்மையாவே புரியலம்மா. அப்படியா? ஆமா, உனக்கு புரிஞ்சுச்சா? டவரிக்கு வித்துட்டாங்களா? ஆமா ஆமா. அப்போ வந்து இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு விலை 10 லட்சம், ஒரு ஸ்கோடாவும், ஒரு ஸ்கோடா கார். அதை கொடுத்து இவன் சொந்தமா வாங்கிக்கிட்டான். ஆனா விலையேற பெற்ற ஸ்திரீகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விலை என்ன? அவங்களுடைய விலை வந்து நம்முடைய சாந்த குணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அந்த சாந்த குணத்துக்கு விலையேற பெற்ற சாந்த குணம். அப்போ ஒவ்வொரு மனுஷட்டையும் இந்த சாந்த குணம் இருந்துச்சுன்னா அந்த மனுஷி விலையேற பெற்றவர். அப்ப நம்ம எப்படி? ப்ரெஷியஸ். உண்மையாவே. ஸோ சாந்த குணம் விலையேற பெற்றது அப்படின்றது வேதாகமத்துல இருக்கு. அதே போல ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு இப்போ கனிகள் அப்படின்னோடனே என்ன திடீர்னு மார்க்கெட் காய்கறி கனி பேசுறாங்கன்னு நினைக்கலாம். ஸோ ஆவியின் கனிகள்ல ஏன் சாந்த குணத்தை குறிப்பிட்டிருக்காங்க அங்கிள்? ஆமா, ஏன்னா ஒரு மனுஷன்ட்ட இருக்க வேண்டிய கேரக்டர்ஸ் ஆவியின் கனி 9. இந்த 9ம் ஒரு மனுஷன்டத்துல இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் ஒரு பூரண புருஷன், அந்த மனுஷி பூரண புருஷி. அவ வந்து ஒரு ஸ்திரீ, பூரண ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு ஆவின் கனி இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆவியின் வரம் 9, ஆவின் கனி 9. சரியா? ஆவியின் வரம் 9 கர்த்தருக்கு பயன்படப்படக்கூடிய ஒரு காரியம், கர்த்தரால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியம். ஆவியின் வரம் 9லையும் ஆவியின் கனி 9லையும் ஒண்ணு இருக்குது, சேர்ந்து இருக்குது, அது விசுவாசம். சரியா? அப்போ ஒரு மனுஷன் ஆவியின் வரங்கள்னால பயன்படுத்தப்படுகிறான், விசுவாசத்தின் அடிப்படையில். ஆவியின் கனிகளில் அவன் உருவாக்கப்படுகிறான், அவன்கிட்ட இருக்குது, அவன் விசுவாசத்துல. சரியா? அப்ப 2 விசுவாசத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆவியின் வரம் விசுவாசம், ஆவியின் கனி விசுவாசம். இப்போ வந்து ஆவியின் வரம் விசுவாசம் இருக்குல்ல, அந்த மனுஷன் பரலத்துக்கு போவானா கேட்ட கேள்வி. ஆனா அதே இது ஆவியின் கனியில இருக்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னா அவன் பரலத்துக்கு போயிடுவான். அப்ப கனிக்கும் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அந்த கனிகளினால் நீங்கள் அறிவீர்கள். ஒரு மனுஷிய இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத எதுல அறிய முடியும்னா ஆவியின் கனிகளினால். ஆமா, கனிகளினால் அறிவீர்கள். இப்போ கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 இதுதான் ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அப்போ ஆவியின் கனிகளில் மிக முக்கியமான ஒரு கனி என்ன கனினா சாந்த குணம். சாந்த குணம் நீங்க சொன்னீங்கல்ல, குணம், இதுதான் ஆவியின் கனி. ஸோ இந்த உலகம் கூட புரிஞ்சிருக்குதுமா, இந்த உலகம் கூட புரிஞ்சிருக்குது. என்ன புரிஞ்சிருக்குன்னா, முந்தி காலத்தில் உள்ள சினிமாவில் ஒரு சரணம், பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம். எப்படி உலக மனுஷன் கூட பணம் என்னடா பணம் பணம், நீ பணம் பணம் அலைகிற, பணம் பணம்னு பேசுற, ஆனா குணம் தான் நிரந்தரம். அவனுக்கு எந்த குணம்னே தெரியல. புரியுதா? வேதம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது, தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குது சாந்த குணம். அப்போ அந்த ஆவியின் கனிகளில சாந்த குணம் விலையேற பெற்ற கனி. ஆமென். இப்போ சாந்த குணம் விலையேற பெற்ற கனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர் என்று எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு? ஏமா முழு வேதாகம் முழுவதிலையும் ஆண்டவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குமா சாந்த குணத்தை குறித்து? ரொம்ப முக்கியமா ஒரு நபர் சொல்லியிருப்பார். ஆனால் யாருன்னா யோனா. யோனா தான். ஆமா, யோனா நமக்கு அடிக்கடி வர்றாருங்க. யோனா சொல்றாரு, நீ மிகுந்த சாந்த குணம் உள்ளவர் என்பது நான் முன்னக்கூட்டியே அறிந்திருக்கிறேன். யோனா திட்டும் போது கூட என்ன ஆண்டவரே நீர் ரொம்ப சாந்த குணம் உள்ளவர்ன்றதை நான் அறிந்திருக்கிறேன்னு கோபத்துல தானே சொல்ல. யோனா 4:2 ஆண்டவர் எல்லாம் ஆண்டவர் அழிச்சிருவாருன்னு போய் நின்னா ஆண்டவர்
இவங்க ஆண்டவரே நாங்கள் தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறி ஜெபிக்கும் பொழுது, உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சாந்த குணமா அழிப்பேன்னு சொன்னதை அழிக்காம விட்டுட்டாரு. இப்ப சொல்றான், எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். எப்படி? மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்போ யோனா ஆண்டவரை குறித்து அறிஞ்சிருக்கிறேன். நீங்க சங்கீதம் 103:8, சங்கீதம் 145:8 இதை வாஸ்து பாருங்க. அவர் கிருபையும் இரக்கமும் மிகுந்த சாந்தமும் உள்ளவர். ஸோ இந்த நம்ம வேதம் அறிவோம்ல இந்த மூணையும் நம்ம தியானிச்சிருக்கோம்ல. நம்ம கிருபை, அடுத்து இரக்கம், அடுத்து இன்னைக்கு சாந்த குணம். சரி, ரொம்ப அழகா நம்ம யாருனாலும் ஆண்டவரிடத்துல வந்தா அவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். ஸோ யோவேல் 2:13 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, வஸ்திரங்கள் அல்ல இருதயங்களையே கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள் அவர் மிகுந்த சாந்தம். அப்போ எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வஸ்திரத்தை கிழிச்சு இல்லை, இருதயத்தை கிழிச்சு. ஏன்னா அந்த பாவ உணர்வு வரும் பொழுது பாருங்க, நம்முடைய இருதயம் கிழிக்கப்படும். ஐயோ நான் இப்படி செய்துட்டேனே, நான் இப்படி பேசிட்டேனே, இதை யோசித்துட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் பாவ உணர்வு வரும் பொழுது. வஸ்திரத்தை கிழிக்கிறது இல்லை. சில பேர் கோபம் வந்துச்சுன்னா சட்டையெல்லாம் ட்ரெஸ்லாம் கிழிப்பாங்க, உண்மைக்குமே சரியா. ஆனா நான் பாவிங்கிற உணர்வு வரும் பொழுது இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள் அவர் சாந்தமுள்ளவர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு கொடிய பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவரிடத்துல திரும்பிட்டா இருதயத்தை கிழிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாந்த குணமுள்ளவரா என்னுடைய உங்களுடைய எல்லா அநியாயங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அத்தனையும் மன்னிப்பான். யோனா சொல்றாரு, நினைவே பட்டணத்தை நீ அழிக்காம போனதுக்கு காரணம் நீ சாந்த குணம் உள்ளவர். இந்த சாந்த குணம் உள்ளவர் அழிப்பன் சொன்னதை நீ செய்யல. ஆண்டவர் குறித்து பைபிள் என்ன சொல்லுது? அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. என்னாகுமம் 23:19. சரியா? இன்னொரு வசனம் இருக்குது, அவர் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. 1 சாமுவேல் 15:29. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள தேவன் இந்த இடத்துல அவருடைய மிகுந்த சாந்தத்தினால் சொல்றாரு, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேருக்காக பரிதவியாமல் இருப்பேனோ. அந்த ஆகமம் முற்று பெறலாமா? பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆகமம் முற்று பெறாம இருக்குதுன்னா அது யோனாவினுடைய புத்தகம். இன்னைக்கும் பரிதவிச்சுட்டு இருக்கிறார், சாந்தமுள்ளவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். உண்மையாவே நம்முடைய ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர் அப்படின்றது அவ்வளோ அழகா யோனா தீர்க்கதரிசி மாத்திரம் இல்லை, நிறைய இடங்கள்ல வேதாகமத்துல அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் கர்த்தராலே, தேவனாலேயே இவங்க மிகுந்த சாந்த குணம் உள்ளவர் அப்படின்னு தேவன் குறிப்பிட்ட மனுஷன் வேதாகமத்துல. அது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் நான் சொல்றேன், அது நம்ம மோசே தான். ஏன்னா ஏமா உங்களை மற்ற 2 பேர் முன்னாடி வச்சு குறையா சொன்னா உங்களுக்கு எப்படி வரும்? ரொம்ப கோவம் வரும். உண்மையே சொல்லிட்டீங்க, ரொம்ப கோவம் வரும். ஆமா, அது தனியா சொன்னா கூட ஒன்றும் தெரியாது. உண்மை. ஆமா, கோவம். இப்போ கூட பிறந்த அக்கா அண்ணன் முன்னாடி எப்படி அண்ணனையும் சேர்த்து அண்ணன் முன்னாடி கத்தர் ஓண்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்கிட்டலாம் பேச மாட்டாரா அப்படின்னு மோசைட்ட பேசுறாங்க. ஆனா மோசை ஒரு வார்த்தை பேசலாமா? அமைதியா இருக்காரு. மோசை பேசாதனால ஆண்டவர் பேசுறார். நீங்க என்னாகுமோ 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க வாஸ்து பார்த்தா, என் மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவன். இதை எப்படி சொல்றாருன்னா கோபத்தோட சொல்றாரு. என் மோசே, என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே. ஆண்டவருக்கு கோபத்தோட ஒருத்தனை சாந்தம் உள்ளவன் சொல்றான்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். வந்துட்டு சொல்றாரு, நீங்க 3 பேரும் கிளம்பி ஆசரிப்பு கூடத்துக்கு வந்துருங்க. எப்படி ஆசரிப்பு கூடத்துக்கு? ஏன்னா நான் 9th படிக்கச்சல எனக்கு கொஸ்டினே தெரியாது. சரியா?
அன்னைக்கு பார்த்து ஹெட்மாஸ்டர் வந்தாங்க. ஏன்னா பெஞ்சில் ஆள் நான் தானே கட்டேன், நான் தானே. என்னை பார்த்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டார். சொல்ல தெரியல, அவர்கிட்ட பெறமில்ல, நீ ரூமுக்கு வாடா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ரூமுக்கு போக சொல்லி பக்குனுக்கு போய் பெருத்து எடுத்துட்டாரு. அன்னைக்கு அவர் கோபத்தில் இருந்திருக்காரு. யார் மேல ஒரு கோபத்தையும் என் மேலே காட்டிட்டாரு. சரியா? இப்போ நீ ஆசாரிப்பு கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி 3 பேருக்கு கட்டளை போட்டுட்டு போயிட்டார். அப்பதான் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் பூமி எங்கும் அவனை போல சாந்தமுள்ள மனுஷன் ஒருத்தரும் இல்லை. அவன் என் உண்மையுள்ள, என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லை சொல்லி மிரியா மேல அந்த குஷ்டரோகமே வர்றபடிக்கு ஆண்டவர் கோவப்பட்டு ஒரு மனுஷன் ஆண்டவர் சாட்சி சொல்றார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப எந்த அளவுக்கு மோசே உண்மையாகவே ஒரு சாந்த குணம் உள்ளவரா இருந்திருப்பாரு. ஆனா அது நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா யாரையாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்களை லீட் பண்ணி கொண்டுட்டு போறதே கஷ்டம். அது 6 லட்சம் கூட்டம், 6 லட்சம் புருஷர்கள். அப்ப எத்தனை பெண்கள் இருந்தாங்க, எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பாங்க, அத்தனை பேரை லீட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஆனா கூட போறவங்க யாரும் நன்றியோட போல, எல்லாரும் ஒவ்வொரு காரியத்துக்கும் முறுமுறுக்காங்க. வணங்கா கழுத்துள்ளவர்கள், முறுமுறுப்புள்ளவர்கள். சிலத்துக்கு ஆண்டவருக்கு கோபம் வரும். மோசே இவர்கள் அழிச்சிடுவேன். ஆமா, சங்கீதம் 106, 22, 23, 24 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் நன்றி கெட்டவர்கள், இவர்கள் நான் செய்த அற்புதங்களை மறந்து விட்டார்கள், செங்கடல் அருகாமையில் நான் செய்த பெரிய காரியங்களை மறந்து விட்டார்கள், ஆக்கியார் இவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். நாசம் பண்ணுவேன் என்றார். ஆனா சங்கீதம் 106, 23 தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசையோ தேவனாகிய கர்த்தர் அவர்களை நாசமாக்காதபடிக்கு திறப்பின் வாயிலில் நின்று ஜெபிக்கிறான். முழு வேதாகமத்தை நீங்க வாசித்து பாருங்க. திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதனா அது மோசே. சொல்றேன், என் பேரை கிழிக்கப்படுங்க ஆண்டவரே, அவங்களுடைய பேரை நீ தானே அழைச்சிங்க, நீங்க தானே தெரிந்து கொள்ள வரீங்க. அப்போ ஆண்டவருக்கு கோபம் வருது. அந்த இடத்துல சாந்தமுள்ள ஆண்டவரே சாந்தப்படுத்திட்டான். கண்டிப்பா. ஏன்னா இன்னொரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லுவார்ல, நான் கூட வரமாட்டேன், நான் வந்து ஏஞ்சல் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நீங்க வரலன்னா இவ்விடத்தை விட்டு எங்க கொண்டு போகாதீங்க அப்படின்னு. ரொம்ப மோசே வந்து ரொம்ப சாந்த குணம் உள்ளவர். உண்மையாகவே அட்மயர் பண்ணிட்டே இருக்கலாம். நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி, உலக பிரகாரமா கூட லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அந்த சாந்த குணம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு லீடர்ஷிப்னால சொல்றோமா. சரியா? இன்னைக்கு ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? 2 தீமோத்தேயு 2:24 ஊழியக்காரர்கள் எப்படி? ஊழியக்காரர்கள் மிகுந்த சாந்தத்தோடு இருக்கணுமா? சரியா? மிகுந்த பொறுமையோடு இருக்கணுமா? தீமையை சகிக்கிறவர்களா இருக்கு. எப்படி? தீமையை சகிக்கிறவர்களா இருக்கணும். ஊழியக்காரர்கள் கோபப்படாதவர்களாகவும் சாந்தம் நிறைந்தவர்களாகவும் தீமையை சகிக்கிறவர்களாகவும் இருக்கணும். இப்போ ஊழியக்காரங்கிட்ட இந்த குணங்களை பார்க்க முடியுதாமா? ரொம்ப ரேர் அங்கிள், ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சின்ன சர்ச்சு தான். நான் ஒரு சர்ச்சு செய்து கொடுக்க போயிருந்தேன். அந்த சர்ச்சில் அந்த பாஸ்டர் எல்லாரையும் பயங்கரமாக திட்டுறாரு. தன்னுடைய ஒய்ஃபையை சபை முன்னாடி திட்டுறாரு. சரியா? அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட சொல்ல சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், சாந்தமாக சொல்லுங்கள். ஏமா கலாத்தியர் 6:1 என்ன சொல்லுது தெரியுமா? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன் அப்படின்னா கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் 1-2 வாஸ்து பார்த்தா, உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் இல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டா கூட
சாந்தமுள்ள ஆவி, அதுதான் ஆவிக்குரியவர்கள். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்றவங்கிட்ட இந்த சாந்தம் இருக்குதான்? ரொம்ப கஷ்டம். நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கணுமா? இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் சொல்றோம்ல, நம்மளாம் ஆவிக்குரியவர்கள். பைபிள் நமக்கு ஆவிக்குரியவர்கள் பெயரை சுற்றி வச்சிருக்கு. அப்ப அந்த ஆவிக்குரியவர்கள் எப்படி நடக்கணும்? சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும். இப்போ நீங்க கொடுக்குற பைபிள் ரெஃபரன்ஸின் படி பார்த்தா நமக்குள்ள சாந்த குணம் இல்லை அப்படின்னா நம்ம ஆவிக்குரியவர்களே இல்ல. கலாத்தியர் 6:1-2 படி உண்மைமா நம்ம ஆவிக்குரியவர்கள் சொல்றதுக்கு தகுதியே இல்லை. சாந்த குணம் இல்லைன்னா நம்ம ஆவிக்குரியவர்களே இல்லை. இப்ப எத்தனையோ பேர் அப்ப அந்த ஆவிக்குரியவர்கள் லிஸ்ட்ல இருந்து விலக்கிடலாம். அந்த அளவுக்கு சாந்த குணம் உள்ள ஊழியக்காரங்க லிஸ்ட்ல இருந்து, ஆவிக்குரியவங்க லிஸ்ட்ல இருந்து, விசுவாசிகள் லிஸ்ட்ல இருந்து, தேவ பிள்ளைகள்ன்றதே நம்ம சொல்ல முடியாது. ஆவியின் கனி இல்ல. உண்மையாவே சாந்த குணம் உள்ள மோசே எவ்வளவு அழகா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட சாந்த குணத்தோட தேவன் கோபமா இருக்கும் பொழுதே அவர் சாட்சி கொடுக்கிறார். அவரே சாந்தத்தோட இருக்கிற ஒரு மோசேன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார். அதே போல இப்போ எனக்கோ உங்களுக்கோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த சாந்த குணம் இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. இப்போ இந்த சாந்த குணம் இருப்பவர்கள் என்னென்னதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? என்ன மாதிரியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள்? மலை பிரசங்கம் சரியா? மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு சின்ன உதாரணம், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் பயன்படுத்தின காரியம் மலை பிரசங்கம். இந்த சாந்தம் தான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத உருவாக்குனார். அஹிம்சை வழியில போராடணும். அது அஹிம்சையோடு தான் இன்னைக்கு உலகத்துல எல்லா நாடும் போராடி தான் சுதந்திரம் பெற்றிருக்கும். ஆனா சாந்தமா போராடி அஹிம்சை வழியில போராடி சுதந்திரம் பெற்ற ஒரே நாடு அது இந்தியா தான். அதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மகாத்மா காந்தி இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவரை நம்ம ஃபாதர் ஆஃப் த நேஷன் கூட பட்டம் அளிச்சிருக்கிறோம். உண்மையாகவே ஒரு சாந்த குணம் இருக்கும் பொழுது அவங்க வந்து எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆமா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றோமா சரியா? ஒருத்தர் வந்து வட்டி கடை வச்சிருக்காரு. வட்டி கடைன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியுது. என்னது? கடன் கொடுப்பாங்க. கடனை வாங்கிடுவாங்க. இன்னைக்கு கடன் கொடுக்குற எல்லாரும் கடனை வாங்க தெரியாது. அவன் வட்டி கடை என்ன கிடையாது. இவர் ரட்சிக்கப்பட்டுட்டாரு. கொடுக்க வேண்டிய வட்டியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சரி, அவர்கிட்ட நான் பேட்டி எடுத்தேன். அப்படி ஆனால் நீங்கள் எப்படி வட்டியெல்லாம் வசூல் வாங்குவீங்க அப்படி சொல்லிட்டு 2 முறைன்னு சொன்னார். எப்படி? 2 முறைகள் இருக்குது அப்படி சொன்னாங்க. ஒன்று அராஜகம், மிரட்டி உருட்டி, அதுக்கு கொஞ்சம் வேற அந்த பவுன்சர் மாதிரி வச்சிருக்கிறேன், அந்த ஒரு பாடி கட் மாதிரி இருப்பாங்க. அவங்கள போய் அந்த வீட்டில் நின்றுட்டு 2-3 சத்தம் போட்டாச்சுன்னா பயந்து, மானத்துக்கு அஞ்சு பயந்து காசை கொடுத்துருவாங்க. அவர் சொன்னார், சில பேர் இருக்காங்க, எல்லாரும் இல்லை, சில பேர் இருக்காங்க, நீ என்ன கூப்பாடு போடு, நீ என்ன கத்து, நீ என்ன அவமானப்படுத்து, ஒன்றும் அசைக்க முடியாது. அதை எப்படி வாங்குவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ரொம்ப பெரிய ஆயுதம் அப்படின்னு சொன்னாரு. அவர் இங்கே தான் இருக்காரா? ஆமா, வீட்டில் தான் இருக்காரு, காட்டட்டுமான்னு கேட்டாரு. ஒருத்தர் வயசானவர் வராரு, அடிச்சா செத்து போயிடுவாரு. இவரா அடி கேட்டார். யோசிச்சு பாருங்க, உங்களால நம்ப முடியுதாமா? நம்ப முடியலையே. ஏன்னா அவ்வளோ வயசானவரை வச்சு எப்படி? கஷ்டம் இல்ல. உங்களால நம்ப முடியுதா? இல்ல, நானும் நம்பல. எப்படி என்ன இவரை போய் வட்டியை வாங்கிட்டு வர முடியும்? இல்லை தம்பி, இவர்கிட்ட சொல்லி விட்டுட்டேன்னா அந்த வீட்டு வாசலே நின்றுவார். அவன் காரை விட்டு வெளியே வரச்சல, ஐயா என் முதலாளி பணத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு ஐயா, இல்லைன்னா என்ன கொண்டுருவார் ஐயா. மதியம் சாப்பிட வரச்சல, ஐயா என் முதலாளி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காருயா. ஈவினிங் வெளியே கிளம்பும் பொழுது, ஐயா நைட்டில் 12 மணி 1 மணிக்கு வருவாங்களே, எந்திரிச்சுன்னு, ஐயா என் முதலாளி இவருக்கு காலையில் ஒரு நாளைக்கு புளியோதரை, ஒரு நாளைக்கு லெமன் சாதம், ஒரு நாளைக்கு தயிர் சாதம், ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், இப்படி
பேக் ரைஸ் ஓகே, ஓகே, மதியம் கொஞ்சம் ரைஸ், நைட்டு 2 இட்லி. ஆ, அந்த பணம் வாங்கிட்டு வர வரைக்கும் இவர் அந்த இடத்த விட்டு வெளியே வர அசைய மாட்டாரு. மாட்டாரு. இப்போ 2 நாள் பார்த்தா 3ஆம் நாள் நம்ம வெளியே போனாலே இந்த ஆள் நிற்பான் நிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா செத்து போயிடுவான். ஏன்னா யாராவது சண்டை போட்டா கூட நம்ம போய் சண்டை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இப்படி சாந்தமா நிக்கிறவங்ககிட்ட என்ன பேச முடியும் தானே தோணும். அப்பந்தான் இதை யாரெல்லாம் பயன்படுத்துறா பாருங்கம்மா, அதுதான் பாருங்க. அதான் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இழந்து போன பணத்தை சுதந்திரிச்சிடுவாங்க. பைபிள்ல இன்னொரு இடத்துலையும் ஆண்டவராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதுக்கு முன்பாகவே தாவீது சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், முட்கோபியோ அவைகளை இழந்து போவார்கள். உண்மையாகவே சாந்த குணம் இருக்கும் பொழுது நம்ம பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம், நிறைய காரியத்தை சுதந்திரிக்கலாம். கண்டிப்பா அங்கிள். இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வியோட நம்ம அடுத்த வேதம் அறிவோம்ல சந்திக்க போறோம். அதாவது சாந்த குணம் உள்ள மனுஷன், சாந்த குணம் அதுவே ஒரு குணம் தான், அதுவே ஒரு கேரக்டரைசேஷன் தான். ஆனாலும் வேதாகமம் இந்த சாந்த குணம் உள்ள மனிதனை அல்லது மனுஷியை எப்படி குறிப்பிடுகிறது, அவங்களுடைய குணாதிசயங்களை எப்படி குறிப்பிடுகிறது? ஒரு சூப்பர் கொஸ்டின்மா. பைபிள் படி சரியா நம்ம சொல்லலாம், இந்த மனுஷன் ரொம்ப பெரிய ஆளியா, எப்படி பெரிய ஆளுன்னு சொல்லலாம். யாரு அவட்ட பணம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், சரியா எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம அந்த மனுஷனை பார்த்து ரொம்ப பெரிய ஆளியா. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா அம்மா ஸ்னேகா? நீதிமொழிகள் 14:29 எல்லாரும் இந்த வசனத்தை படிக்கணும், சரியா? நீதிமொழிகள் 14:29 மிகுந்த சாந்த குணமல்லன், சாந்த குணமல்லவன் மகா புத்திமான். மகா புத்திமான் எப்படி? சாதாரண புத்திமான் இல்ல, மகா புத்திமான். இந்த வசனம் நான் எழுதிட்டேன், ஜெய்சிலன் நீ மகா புத்திமானா இருக்கணும் ஆண்டவரை கேட்டுட்டேன். அந்த வசனத்து மேல கையை வச்சு, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாங்க, என்னை மகா புத்திமானா மாற்றுங்க. பணக்காரன் இருக்கிறான், வசதி படைச்சவன் இருக்கிறான், அரசியல்வாதி இருக்கிறான், அவனை பார்த்து பெரிய ஆளியா, அவன் பெரிய தலையா, அவன் பெரிய அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது சாந்த குணமுள்ளவன் மகா புத்திமான். எப்படி? மகா புத்திமான். சாதாரண புத்திமான் இல்ல, மகா புத்திமான். அப்ப சாந்த குணமுள்ள ஒரு மனுஷி மகா புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தாதான் வீட்டை கட்ட முடியும். நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். மத்தேயு 7:24 நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா புத்தியுள்ளவன் கற்பாறை மேல் தன் அஸ்திபாரத்தை போடுகிறான். ஆனா சாந்த குணமுள்ளவன் அவன் மகா புத்திசாலின்னு வசனம் சொல்லுது. எவ்வளவு பெரிய காரியம் இல்லம்மா? கண்டிப்பா. இதெல்லாம் படிச்சாச்சுன்னா நமக்கு சாந்த குணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா அந்த உலகம் நம்ம பார்த்து மகா புத்திசாலி, மகா புத்தி உள்ள ஸ்திரீ அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? உண்மையா உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் நிறைய இருக்குமா? நீதிமொழிகள் 16:32 வாஸ்து பார்த்தா பெருமை உள்ளவனை பார்க்கிலும் சாந்தம் உள்ளவன் மேலானவன், உத்தமன். உத்தமன் பெருமையுள்ளவனை பார்க்கிலும், பலம் உள்ளவனை பார்க்கிலும் சாந்தம் உள்ளவன் உத்தமன். உத்தமன் பெரிய பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறது உத்தமம். ஸோ நிறைய சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 15:18 கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், சாந்தம் உள்ளவன் அதை அமர்த்துகிறான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கோபம் வந்துச்சுன்னா அவனுடைய கேரக்டர், சாந்துச்சுன்னா அவனுடைய மகா புத்திசாலியான தன்மையுடையவனா இருக்கிறான். உண்மையாகவே உண்மையாகவே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கிள். இவ்வளவு நேரம் பேசினதில் நாங்களும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதே போல் நீங்களும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே கிருபையை குறித்து, இரக்கத்தை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு சாந்த குணத்தை குறித்து பார்க்கிறோம். அதுவும் சாதாரணமாக இல்லை, இது விலையேற பெற்ற சாந்த குணம். இந்த விலையேற பெற்ற சாந்த குணத்தை ஏன் ஆவியின் கனின்னு சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொண்டு
கொண்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாந்த குணம் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அதிக புத்திசாலிகளாக இருக்கிறோம் இல்லையா, புத்திமானாக இருக்கிறோம், மிகுந்த புத்திமான்களாக இருக்கிறோம். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க. நீங்கள் சொல்லிட்டே இருங்க, ஏசப்பா எனக்கு சாந்த குணத்தை தாங்க, சாந்த குணம் உள்ளவளாக என்னை மாற்றுங்க. ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்களால் தான் பூமியையும் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்னொரு வேதம் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஜெபத்தோட இருங்க. இன்னும் அதிகமாக வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.